சசி பேசுகிறேன். முதல் மாணவன் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அது. இதில் வந்து கோபிகாந்தி வந்து தயாரித்து நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்ற இதில் ஒரு வெறியில் அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து கோணி வியாபாரி, கோணி விற்று வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சினிமா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே குறிக்கோளை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதில் வந்து ட்ரெய்லர் லான்ச் தான் இப்போ நடக்குது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நான் இல்லை, ஆனால் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். இந்த நியூ ஃபேஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்தணும் சார் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே நல்ல டெக்னீஷியனு, நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸும் கேட்டேன், நல்லா அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோபிகாந்திக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு கோணி வியாபாரி வந்து இந்த மாதிரி இந்த திரைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து அவரோட முயற்சிக்கு என்னோட நன்றி, வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களும் அவருக்கு சேரணும். திரையில் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இன்று இந்த முதல் மாணவன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இங்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. இத்திரைப்படத்தின் பாடல்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பாடல்கள் கருத்தாளம் மிக்கதாகவும் கவித்துவமாகவும் அமைந்ததாக அனைவரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். இத்திரைப்படம் கருத்து திரைப்படமாக இருப்பதால் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் இத்திரைப்படத்தை காண ஆவலாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். இத்திரைப்படத்தில் அடிப்படை வசதியின்றி கிராமத்து ஏழை இளைஞனாக தனது உடல்நிலை சரியில்லாத தாயை எவ்வாறு பேணி காக்கிறான், மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாக வேண்டும் தனது லட்சியத்தையும் எவ்வாறு போராடி வெல்கிறான், இதற்கிடையில் அவன் சந்திக்கும் இன்னல்களையும் துன்பங்களையும் எவ்வாறு சமாளிக்கிறான் என்பதே இத்திரைப்படத்தின் கதை. அதற்கிடையில் அவன் இந்த துன்பங்களுக்கு இடையே அவன் தனது கொள்கை பிடிப்பில் எவ்வாறு தளராமல் போராடுகிறான் என்பதே இந்த படத்தின் கதைக்கரு. இந்த படம் கருத்துப்படமாக அமையப்பெற்றதால் அனைவரிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்திற்கு வரவேற்பை தொடர்ந்து அடுத்து நான் மலைவாழ் இளைஞனாக நடிக்க திட்டமிட்டுள்ளேன். அதற்கான படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க உள்ளது. மாணவர்கள் கல்வி மட்டுமின்றி கல்வியோடு கூடிய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நான் உயரத்துக்கு செல்ல முடியும். ஆகையால் ஒவ்வொரு மாணவர்களும் நம் கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல்களை வெற்றி பாடல்களாக்கியது போல் இந்த திரைப்படத்தையும் வெற்றி படமாக்கி கொடுக்க நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.